வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரங்கி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில ஜூன் 2025 மீன ராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, குரு, ராகு, கேதுவோட பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முடிந்து தான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ மார்ச் 29ஆம் தேதி நடந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு ஜென்ம சனி குடுத்து விட்டது. ராசிக்குள்ள சனி வந்து சில மாற்றங்களை ஜாதகரை மீனராசி ஜாதகர்களை வந்து சில வாழ்க்கை மாற்றங்களையும், சில உத்வேகத்துடன் சில வேலைகளை செய்து, சில மாறுபாடான பலன்களையும் அனுபவித்து, கடும் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக மீனராசிக்கு வருது. அதே மாரி ராகு கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா, ராகு 12ஆம் இடத்துக்கும், கேது 6ஆம் இடத்துக்கும் மாறுவது மிகவும் நல்லது. ஏன்னா, ராகுவும் பார்த்தீங்கன்னா, ராசிக்குள்ளேயே இருந்து ஜென்ம சனி நடக்கும் பொழுது, ராசிக்காரர்கள் மிகவும் துவண்டு போய்விடுவார்கள். எடுக்கக்கூடிய முடிவுகள்ல வந்து கிளாரிட்டி இருக்காது. மிஸ் ஆயிடும். இப்ப ராகு பெயர்ச்சி ஆய் சனி பெயர்ச்சி வரும்பொழுது மீனராசிக்காரருக்கு ஒரு நல்ல பலன். ஸோ மெயினா இந்த மார்ச் முடிந்து ஏப்ரல், மேல பார்த்தீங்கன்னா, 45 நாட்கள் ராகுவும், சனியும் ராசிக்குள்ள இருந்து சில பிரச்சனைகளை குடுத்துக் கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பிறக்கிறது வந்து சில கிளாரிட்டி, சில நல்ல விஷயங்கள், சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல குரு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 8ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல ஒரு மாற்றத்தைக்காக வாழ்க்கையில ஒரு சில உத்தியோகத்துக்காகவும், சில வாழ்வாதாரத்துக்காகவும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முதலீடுகள், இடம் மாற்றங்கள் அது மாரி விஷயங்களை குடுத்து உழைப்பையும், நம்மளுடைய ஸ்டேட்டஸையும் நல்லாவே உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு குடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன ஜென்மசனி வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம். ஜென்மசனியில வந்து அதிக உழைக்க போறீங்க. அதிக உத்வேகத்தோட செயல்பட போறீங்க. என்ன எல்லாமே எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் கொஞ்சம் பொறுமையா எடுக்கணுங்கிறது தான் முக்கியம். அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் ஜூன் 7ஆம் தேதிக்கு மேல மாறுறார். 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது. ஸோ 4ஆம் இடம் வலுப்பெறுவது போகும்பொழுது இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயாருங்கிற விஷயங்கள் சாதகமான பலன் வருகிறது. ஏன்னா குருவும், சூரியனும், புதனும் 4ஆம் இடத்துல சேர்வது ஒரு அருமையான அமைப்பு. ஒரு சொத்து சேரக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வண்டிய குடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல கெட்டிக்காரத்தனமான ஒரு சில விஷயங்கள் படித்து முடிக்கக்கூடிய அமைப்பு, என்ட்ரன்ஸ்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு, செலக்ஷன்ல போய் நம்ம செலக்ட் ஆகுற அமைப்பு. இது எல்லாமே அருமையான ஒரு இது குடுக்குது. ஜென்மசனியில உழைப்பும் அதிகம். அதுக்கு தகுந்த மாரி ரிசல்ட்டும் குடுப்பார். என்ன சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு கூட ஒரு சின்ன ஒரு படிநிலை குறைவான விஷயங்கள் கொடுத்து மனசுக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜென்மசனி ராசி வந்து ராசிக்குள்ள சனி இருக்கிறார் பார்த்தீங்களா? ஸோ அந்த அமைப்புகள் இருக்கு. 12ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுவதனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு, சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக மத்ததுக்காகவும் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு. ஸோ எல்லாமே ஒரு அபிவிருத்திக்காகவும், டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் 2025 கட்டாயம் மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதிக லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பப்போ மைண்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு, நெகட்டிவா போகக்கூடிய அமைப்பு. ஸோ மனச வந்து பக்குவப்படுத்திக்கணும். ஏன்னா, இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராசிக்குள்ளேயே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நாமளே இது தெரியாம ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ள போயிருவோம். அதே வந்து நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம மைண்ட்ல என்ன போயிட்டு இருக்குங்கிறத அப்பப்போ செக் பண்ணி, இது வந்து நல்லதா, கெட்டதா, எந்த அளவுக்கு போலாங்கிறத உங்களுடைய அவேர்னஸோட நீங்க செயல்படுவது மிகவும் மிக முக்கியம். அது குறிப்பா இளைய வயதினர் பார்த்தீங்கன்னா, தப்பான வழியில போறது, ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்பாம போய் நம்பிர்றது, ஒரு முழுசா ஆராயாம நம்புறது, ஒரு நட்பா இருக்கட்டும், ஒரு பழக்கமா இருக்கட்டும், யார் என்னன்னு தெரியாம பெருசா கமிட் ஆயிறக்கூடாது. இது குறிப்பா மீனராசி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நட்புன்னு சில இது விஷயங்கள்லாம் வர்றப்ப நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயத்துல இந்த ராகு 12ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா, அந்த 3ஆம் இடம்லாம் போம்பொழுது, எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டு, எமோஷனலா எதுவுமே டெசிஷன் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா, அடுத்த ஒரு 1 1/2 வருஷம் ஜென்மசனி நடக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரர்களுக்கு, இந்த சனி உள்ள நல்லா வந்து ராகுவும் விலகி,
இப்படி 4ஆம் இருக்கும்போது ஒரு தொழில் விஷயமா, வேலை விஷயத்துக்காக குரு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் வீட்ட பார்க்கும் பொழுது, கொஞ்சம் அவசரப்பட்டு சில முயற்சிகள் எடுக்கிறப்போ, அதுக்காக சில பல மாதங்கள் வந்து கொஞ்சம் அவதூறு கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம என்ன மாரி ரிசல்ட்டு, எது மாரி அமைப்பு இருக்கும்னு தெரிஞ்சு வேலைய மாறுறது. பிசினஸ் அபிவிருத்தி பண்றேங்கிற பேர்ல பண்ணி போய் போய் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் ஆயிறக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக அமைப்பு தேவைப்படுற ஒரு அமைப்பாக இருக்கு. எடுத்தமா கவுத்தமான்னு பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ மத்தபடி மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வளர்ச்சிகள் உள்ள ஒரு ஜென்மசனியாவும், வளர்ச்சிகளை நோக்கி கடுமையாக உழைக்கிறதுக்கு நம்ம தயாராகக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, இளைய வயதினரா இருந்தாலும் சரி, உத்தியோகஸ்தர்களா இருந்தாலும் சரி, நடுவயதினர் தொழிலதிபர்கள்னாலும் சரி, அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம செய்து முடித்து, நம்மளுடைய ரிசல்ட்டை சாதகமாக்க வேண்டும் என்பதற்காக தன்முனைப்போட செயல்படக்கூடிய அமைப்புகள். இதில வந்து நட்பு வட்டாரங்கள், வட்டாரங்கள், பழக்கவழக்கங்கள், குடுக்கல் வாங்கல்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரோட டீல் பண்றோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா சனியே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்த பார்க்குறாரு இல்லைங்களா? ஸோ அது மாரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓரளவுக்கு வளர்ச்சியை சார்ந்த ஒரு அமைப்பு தான் குடுக்குது. ஏன்னா குருவே 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது, தன் வீட்டை தன்னை பார்த்து வலுப்படுத்தி, தொழில் முனைப்பு, வேலை முனைப்பு, உத்தியோக முனைப்பு, உழைக்கணுங்கிற விஷயம், வளர்ச்சி முனைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு குடுக்குது. ஆனா அதுக்காக நம்ம டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் கிளாரிட்டியோட எடுத்துக்கணுங்கிறத நான் கேட்கிறேன். இது பொதுவான பலன்களே தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில எப்படி வந்து சில தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது? நீங்க என்ன லக்னத்தில பொறந்தீங்க? அந்த தசாபுக்திகள் லக்னத்துக்கு யோக தசைகளா? அது மாரிலாம் பார்த்து, இப்ப நான் சொன்ன கோச்சார் அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குன்னு ஒண்ணுமே துல்லியமான ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம், அடுத்த 6 மாதம், அடுத்த 1 வருடம்னா எப்படி இருக்க போகுது உங்க ஜாதகத்தில? எது மாரி முடிவுகள் எடுக்கிறது நல்லது? அடுத்த கட்ட வாழ்க்கை மாற்றங்கள் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறது? எந்த விஷயம் எப்படி நடக்கும்? எப்ப நடக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கோச்சார் அமைப்பும், உங்களோட ஜென்ம ஜாதகத்தையும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கூட்டா சேர்த்து ஒரு சேர நம்ம பார்க்கும் பொழுது, நன்றாக நம்ம கண்டு ஒரு கிளாரிட்டியோட நமக்கு லைஃப்ல எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கலாங்கிற விஷயங்கள் நம்ம தெரிந்து, அதுக்கு தகுந்த மாரி வாழ்க்கையில முன்னேறி வெற்றி பெற முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது, இன்னுமே சாதகமான பலன்களும், தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பில்லாம போகும்போது, நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாவும் இருக்குங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.